ஃபிரௌன் மரணிக்கின்ற வரைக்கும் போராட்டம். மூசா நபிக்கு அல்லாஹ் உதவி செய்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலும் இதுதான். அநீதிக்காக போராடினார்கள். முதல் போர்க்களம் என்னது? பத்ருடைய போர்க்களம். பத்ருடைய போர்க்களத்தினுடைய அடிப்படை எடுத்து பாருங்க. எதுக்கு அந்த போர் நடத்தப்பட்டது? அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கொள்கை இந்த சமூகத்தில் நிலைநாட்ட வேண்டும். இரண்டாவது, மக்கமா நகரிலே இந்த மக்கத்து குறைஷிகள், மக்கத்து முஷ்ரிக்குகள் தங்களிடத்திலே பிடுங்கிய சொத்துக்கள், தங்களுடைய சொந்த பந்தங்கள், தங்களுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால் சொந்த மண்ணும் சொந்த ஊருன்னு சொல்லுவோம்ல, அதை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம். என் சொந்த ஊர் பாயுது, நான் பிறந்த ஊர், அதுல நமக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, பெருமையெல்லாம் தூக்கி தூர போடுங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சி, நான் மேலப்பாளையத்தில் பிறந்தவன், எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி. அவங்களும் வெளியிருந்து குடியிருந்தோம், அது சந்தோஷமா சொல்லுவோம். அந்த மாதிரி சொந்த மண் இருக்கு பாருங்க, அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மக்கமா நகரம். இந்த மக்கமா நகரத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். எப்படி மீட்டெடுக்கணும்? வெறுமனை அந்த சொத்து பந்தம் சொந்தம் இதை எப்படிலாம் மீட்டெடுக்க கூடாது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கொள்கையோடு அந்த மக்கமா நகரத்தை மீட்டெடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மீட்டெடுத்தார்கள். மக்கமா நகரத்தை எப்படி மீட்டெடுத்தாங்க? சும்மா மீட்டெடுக்கல. முதல் அஸ்திவாரத்தை பத்ருக்களம் என்கின்ற அந்த போர்க்களத்தின் வாயிலாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஏற்படுத்தினார்கள். வந்த வியாபாரிகள் அத்துணை பேரும் வெள்ளிகளாலும் தங்கத்தாலும் குதிரைகளாலும் மிகப்பெரிய வியாபார பொருட்களை வைத்திருக்கிறார்கள். இவர்களோடு போரிட்டு அதை கைப்பற்றினால் நாம் மீட்டெடுக்க முடியும் என்கின்ற அந்த முதல் போரை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பத்ர் என்கின்ற அந்த இடத்தில் துவக்கினார்கள். மீட்டெடுக்க முடிஞ்சதா? அல்லாஹ்வுடைய தூதரால் மீட்டெடுக்க முடிஞ்சது. எப்படி மீட்டெடுத்தாங்க? ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்காவிலே மீட்டெடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அத்துணை பேரும் கலிமா வழங்க அல்லாஹ்வுடைய தூதர் மீட்டெடுத்தார்கள். எதிரிகள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஃபத்ஹ் மக்காவுக்குள்ளே சென்று கொண்டே இருந்தார்கள். சில எதிரிகள் ஓடி போய் விட்டார்கள். இந்த நாவுகள் எல்லாம் எதை முடிந்த நாவுகள் தெரியுமா? இந்த நாவுகள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஹிஜ்ரி 8 அல்லாஹ்வுடைய தூதர் மக்கமா நகரத்துக்குள்ள போகும்போது சொன்னாங்கல்ல, இந்த நாவுகள் எதை முடிந்த நாவுகள் என்றால் இவர்கள் பிலாலையும் அம்மாரையும் இவர்கள் போன்ற இன்னொரு தோழர்களையும் அல்லாஹ்வை திட்டு முஹம்மதை திட்டு என்று சொன்ன நாவுகள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அவர்கள் கலிமாவை முடிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக வெற்றியை கொடுத்தார்.